அரபிக்கடலின் ராணின்னு அழைக்கப்படுற கொச்சியில் அமைஞ்சிருக்கிற டிஸ்னி லேண்ட் ஆஃப் கேரளான்னு சொல்லப்படுற ரொம்ப த்ரில்லிங்கோட 50க்கு மேற்பட்ட ட்ரை கேம்ஸ் வாட்டர் கேம்ஸ் இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் பார்க்கான ஒண்டர்லாவை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்ஆர். தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனல் ஆதரிச்சுட்டு வரவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட்வென்ச்சர் பார்க்கான இந்த ஒண்டர்லா கொச்சியில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஒரே நாளில் ஒண்டர்லாவில் இருக்கிற 50க்கு மேற்பட்ட ட்ரை அண்ட் வாட்டர் கேம்ஸை எப்படி கவர் பண்ணுறது, எந்த சீசனில் போனால் க்ரௌடு கம்மியாக இருக்கும், எந்தெந்த டைமிங்கில் ட்ரை கேம்ஸ், வாட்டர் டான்ஸ் ஷோ இருக்கும், ஒண்டர்லாவில் இருக்கிற எல்லா கேமையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ பே பண்ணணும், ஒண்டர்லாக்குள்ள வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆச்சு, டிராவல் காஸ்ட்னு இந்த வீடியோல ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்க இருக்கிற 50க்கு மேற்பட்ட கேம்களை ட்ரை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் நம்மளுடைய சேனல் டேல் ஆஃப் ஆர்ஆர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரொம்ப த்ரில்லிங் அட்வென்ச்சர் பார்க்கான இந்த ஒண்டர்லா கொச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஒண்டர்லாக்கும் கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. கொச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.5 ஹவர்ஸில் ஒண்டர்லாவை நம்ம ரீச் பண்ணிடலாம். இன்னும் இந்த ஒண்டர்லாவை ஈஸியாக ரீச் பண்ணோம் அப்படின்னா கொச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்காமல் ஆலுவா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஆலுவா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க 30 மினிட்ஸ்லயே ஆலுவால இருந்து இந்த ஒண்டர்லாக்கு ரீச் பண்ணிடலாம். ரொம்ப பிரம்மாண்டமான இந்த ஒண்டர்லா ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன்ல தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. ரோலர் கோஸ்டர், ஏர் ரேஸ், 360 டிகிரி, சூப்பர் ஜம்பிங், ஸ்பேஸ் கன்னு ரொம்ப ஹெவி த்ரில் கேமுக்கு பேர் போன இந்த ஒண்டர்லா மார்னிங் 11 o'clock ஓப்பன் ஆகுது. 11 o'clock ஓப்பன் ஆகிற இந்த ஒண்டர்லாக்கு நம்ம 10:30க்கே வந்துட்டோம். நம்ம வந்த டைம்ல கிரௌடு கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. போக போக தான் கிரௌடு வந்து ரொம்ப அதிகமானது. ஒண்டர்லால இருக்கிற எல்லா கேமையும் என்ஜாய் பண்றது டிக்கெட் பிரைஸ் வந்து அடல்ட்டுக்கு 1550 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இதுவே சில்ட்ரனுக்கு வந்து 1240 ரூபா சார்ஜ் பண்றாங்க. 1550 ரூபா பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். கொச்சி ஒண்டர்லாக்கு நம்ம வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனாலேயே நமக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கு. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது. மொத்தம் இங்கே 2 டைப் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. ட்ரை கேம்ஸ், வாட்டர் கேம்ஸு. வாட்டர் கேம்ஸ் 12 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ட்ரை கேம்ஸ் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ட்ரை கேம்ஸ் எல்லாம் மலைக்கு மேலே வச்சுருக்காங்க. வாட்டர் கேம்ஸ் எல்லாம் மலைக்கு கீழே எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். நம்ம உள்ளே என்ட்ரானதுமே ஃபஸ்ட்டு வந்தது இந்த வேவ் வாட்டருக்கு தான் வந்தோம். இங்கே இருக்கிற வாட்டரில் செயற்கையான வேவ் கிரியேட் பண்ணி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறது தான் இந்த செக்மெண்ட்டோட ஹைலைட்டு. க்ரௌட் ரொம்ப அதிகமானதான் வாட்டர் வேவ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்ச நேரத்துலேயே க்ரௌட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ அந்த வாட்டர் வேவ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பாருங்கள், பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பார்த்தது ஒண்டர் ஸ்பிளாஷு. இந்த த்ரில்லிங்கான ஃபன் ரைட் வாட்டர் வேக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. எந்த ரைட் எந்த கேமுக்கு போனாலுமே இதே மாதிரி தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு ஏகப்பட்ட பேர் கத்திக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. த்ரில்லிங்கான ஃபன் ரைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு சின்ன மலை மாதிரி கிரியேட் பண்ணி அந்த மலைக்குள்ள ஒரு சின்ன ட்ரெயின் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டரில் ஃபால் பண்ணுற மாதிரி இருந்தது.
இந்த ரைட் போகிறதுக்கு கீழே ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் மாதிரியே செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஒண்டர்லால ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், க்ரௌட் இல்லாத டைமில் தான் நம்ம வரணும். க்ரௌட் இல்லாத டைமில் தான் எல்லா கேமையும் நம்ம ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண முடியும். க்ரௌட் இருக்கிற டைமில் வந்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஒவ்வொரு கேமும் போக முடியும். நாம் இது வரைக்கும் 2 ஃபன்னான வாட்டர் கேம்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஹெவி த்ரில்லிங் அட்வென்ச்சரான ட்ரை கேம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ட்ரை கேம்ஸில் ஒரு 7 ரைடு பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. நிறைய பேர் வாந்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. பயங்கர த்ரில்லிங்கான ரைடாக இருந்தாலுமே எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டான சேஃப்டி ப்ரொசீஜரில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ட்ரை கேம்ஸில் ஃபஸ்ட்டு த்ரில்லிங்காக நம்ம பார்த்த ரைடு 360 டிகிரி ரைடு. எல்லா சீட்டும் ஃபில் ஆகி பெல்ட் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. இப்போ தான் அமைதியாக இருக்காங்க. இன்னும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் எப்படி கத்த ஆரம்பிப்பாங்கன்னு. பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. அப்போ ரைடு போகும்போது எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியே உச்சிக்கு கொண்டு போய் தலைகீழாக நிறுத்தும் போது சும்மா அப்படியே அள்ளி விட்டுரும். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு வந்த உடனே 2 ஃபன்னான வாட்டர் கேமுக்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஹெவிக்கு போங்க. வந்த உடனே ஹெவியான ரைடுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். நீ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஹெவியான ரைடு தான். இந்த 360 டிகிரி ரைடு பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாஷ் டவர். இந்த ரைடில் சடனாக உச்சிக்கு கொண்டு போயிட்டு கீழே இறங்கும் போது ரொம்ப மெதுவாக இறக்குவாங்க. இந்த ரைடுக்கு போகிறவங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா சேஃப்டி கன்சர்னும் சேஃப்டி ஸ்டாண்டர்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒண்டர்லாலேயே ரொம்ப ஹைட்டான ரைடுனா இந்த ஃப்ளாஷ் டவர் தான். ஏன்னா ஹைட் அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்து இந்த ஒண்டர்லாலேயே ரொம்ப முக்கியமான ரைடான ரோலர் கோஸ்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரோலர் கோஸ்டர் 360 டிகிரி ரைடு ஃப்ளாஷ் டவர் ரைடுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒண்டர்லாவில் இருக்கிற எல்லா கேம்ஸுக்குமே க்ரௌடு வந்து ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த ரோலர் கோஸ்டருக்கு மட்டும் க்ரௌடு எப்போ பார்த்தாலும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும்.
வீடியோவில் பார்க்கும்போது ரோலர் கோஸ்டரில் போகணும் போல இருக்குல்ல. இங்கேயுமே ரோலர் கோஸ்டரில் ரைடு போகும்போது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நேரம் ஆக ஆக க்ரௌட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதில் போனோம். கொச்சி ஒண்டர்லாவில் இருக்கிற இந்த ரோலர் கோஸ்டர் ரைடுமே ரொம்ப லென்த்தான ரைடு தான். க்ரௌட் இல்லாமல் எல்லா கேமையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா வீக்கெண்டில் வராமல் வீக் டேஸில் வாங்க. அப்போ ஃப்ரீயாக வந்து எல்லா கேமையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். மூணு ஹெவி ரைடு முடிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ரைடு தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேமை ட்ரை பண்ண நிறைய எக்ஸைட்மெண்ட்டோட நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. போன கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி சேஃப்டியெல்லாம் செக் பண்ணி ஆப்ரேட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. இந்த ரைடு தான் பயங்கர அட்வென்ச்சராக இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து பார்க்க போகிற ரைடு இதை விட பயங்கர அட்வென்ச்சராக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏர் ரேஸ் அட்வென்ச்சர் ரைடு. இப்போ பார்க்க இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ ரணகலமாக ஆக போகுதுன்னு. பண்ண 5 ரைடுமே பயங்கரமாக இருந்தது. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸுக்குமே ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக தான் இருக்குது.
கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7-8 ரைடு பண்ணிட்டோம். ரொம்ப டயர்ட் ஆகுது, பசிக்க வேற செய்யுது. ஒரு 2-3 ரைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலான்னு டிசைட் பண்ணோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ரைடு ஸ்பேஸ் கன்னு. இதுவுமே பயங்கர த்ரில்லிங்காக தான் இருந்தது. இதுவுமே ரொம்ப ஹைட்டு தான். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிற ரைடு வந்து பைரட் கப்பல். அதாவது நம்ம ஊரில் கொலம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்தால் எல்லா ஏஜ் கேட்டகரியுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் கேம்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன்ஸுக்கு தனி, அடல்ட்டுக்கு தனி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அடுத்து நம்ம ஜம்பிங் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜம்பிங் கேம்ஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. அடல்ட்டுக்கு உண்டான ஜம்பிங் கேம்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து சில்ட்ரன்ஸ்க்கு உண்டான ஜம்பிங் கேம் பார்ப்போம். மேலே ஹெவியான ட்ரை கேம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபன்னான வாட்டர் கேம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர் கேம்ஸ்லேயுமே ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது.
வாட்டர் கேம்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபியூஷன் ஸ்லைடு தான் நம்ம பார்த்தோம். இந்த ஒண்டர்லாவில் இருக்கிற ஃபியூஷன் ஸ்லைடோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ஃபியூஷன் ஸ்லைடில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி கீழே இருக்கிற வாட்டரில் போய் ரீச் ஆவாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா லென்த்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு. ஃபியூஷன் ஸ்லைடு முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறது வாட்டர் கோஸ்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபியூஷன் ஸ்லைடுக்கும் வாட்டர் கோஸ்டருக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஃபியூஷன் ஸ்லைடுங்கிறது வந்து பைப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் போகிற மாதிரி இருக்கும். பார்த்து பத்திரமா அடுத்து நம்ம இன்னும் கீழே இருக்கிற வாட்டர் கேம்ஸ்க்கு தான் போக போகிறோம். அது இதை விட இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கொச்சியில் இருக்கிற ஒண்டர்லாக்கு ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருந்து தான் நிறைய பேர் வராங்க. நாங்கள் போன டைமில் கூட ஆல்மோஸ்ட் எல்லாருமே தமிழ் பீப்புளாக தான் இருந்தாங்க. ரொம்ப கீழே இருக்கிற வாட்டர் கேம்ஸில் ஃபேமிலி சில்ட்ரன்ஸோட என்ஜாய் பண்ணுற ஒரு செக்மெண்ட்டு தான். ஒண்டர்லாக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லா கேமையும் ட்ரை பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்மர் வெக்கேஷனில் வரக்கூடாது. ஏன்னா சம்மர் வெக்கேஷனில் இங்கே பயங்கர க்ரௌடாக தான் இருக்கும். அதேமாதிரி வீக்கெண்ட்லேயும் க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ வீக் டேஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜாலியாக இங்கே என்ஜாய் பண்ணலாம்.
கேரளாக்குள்ளேயே ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஃபுட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபுட்டோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஆனாலும் ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு ஃபுல் டே நீங்கள் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். ஃபுட் ரெஸ்டாரண்ட் மாதிரி கெஃபேஸும் நிறையா இருக்குது. ஒன் டேயில் இந்த கொச்சியில் இருக்கிற ஒண்டர்லாவில் இருக்கிற எல்லா கேம்ஸையும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். வாட்டர் கேம்ஸு, ட்ரை கேம்ஸ்னு ஆல்மோஸ்ட் எல்லா கேமுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கொச்சி ஒண்டர்லா விளாகுமே உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஒண்டர்லா விளாக் மட்டும் இல்லாமல் கொச்சியில் ஒரே நாளில் 15 பிளேஸை நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். அலப்பிலேயும் ஒரே நாளில் 10 பிளேஸஸை விசிட் பண்ணியிருக்கோம். கொச்சி டூர் கைடு வீடியோவும் அலப்பி டூர் கைடு வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல்லையே இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணாலும் அங்கேயும் இருக்கும். மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக கேரளா ட்ரிப்பில் சோட்டானிக்கரை டெம்பிளும் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். சோட்டானிக்கரை டூர் கைடு வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல்லேயே இருக்குது. மீண்டும் இதே மாதிரி வீடியோவோட அடுத்த வாரத்தில் சந்திப்போம். அன்டில் டைம் நான் உங்கள் ஆர்ஆர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.